Algebra is a nice question. If x is a positive real number such that x power 8 plus 1 by x power 8 is equal to 47, then the value of x power 9 plus 1 by x power 9 is equal to what? So, repeated algebraic identities use பண்ணி solve பண்ண வேண்டிய ஒரு question. ரொம்ப பொறுமையோட பண்ணோம் இந்த क्वेश्चन சால்வ் பண்ணோம் அப்படினா இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக்ஸ் algebraic identities, that's all. So first நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது a plus b the whole square நம்ம frequent யூஸ் பண்றது is equal to a square plus b square plus 2ab. So first இத நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து ஆரம்பிக்கலாம். x power 8 plus 1 by x power 8 equal to 47. நம்ம x power 8 plus 1 by x power 8 வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி யோசிப்போம். x power 4 plus 1 by x power 4 the whole square இங்க இருந்து ஆரம்பிச்சோம் அப்படினா நமக்கு ஈஸியா ரைட் சைடுல இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். So this is x power 8 அதாவது a square x power 4 square னா x power 8 1 by x power 4 square 1 by x power 8 plus 2ab அப்படினா 2 into x power 4 into 1 by x power 4 னு வரும் அப்படினா plus 2 தான். So அப்படினா நம்ம இதல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா x power 4 plus 1 by x power 4 the whole square is equal to, so இங்க என்ன இருக்கு நமக்கு 47 அந்த 47 அப்படியே இங்க போட்டுக்கலாம். 47 plus 2 னா நமக்கு 49 னு கிடைச்சிரும். So அப்ப இதில இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா x power 4 plus 1 by x power 4 is equal to root of 49 நமக்கு 7 அப்படிங்கிறது கிடைச்சிரும். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் both the sides நாம தான் எடுக்கிறோம். அப்ப நமக்கு plus or minus 7 அப்படினு சொல்லிட்டு வரும். பட் நம்ம ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இங்க நோட் பண்ணனும். x is a positive real number அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. x பாசிட்டிவ் ரியல் நம்பரா இருந்தா டெஃபினட்டா x பவர் 4 உம் பாசிட்டிவா தான் இருக்கும். 1 by x பவர் 4 உம் பாசிட்டிவா தான் இருக்கும். டெஃபினட்டா ஒன்னு பாசிட்டிவா இன்னொன்னு நெகட்டிவா இல்ல ரெண்டுமே நெகட்டிவா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அந்த சென்ஸ்ல x பவர் 4 plus 1 by x பவர் 4 உம் பாசிட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவா இருக்காது. சரி எஸ். இப்போ இது நமக்கு இது கிடைச்சாச்சு. மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் இதே போலவே போலாம். அப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இப்போ இதில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படினா இதோடைய பவர்ல half x square plus 1 by x square the whole square ல இருந்து ஆரம்பிப்போம். இது நமக்கு என்ன கொடுக்கும்? x power 4 plus 1 by x power 4 plus 2 அப்படின்றது கிடைக்கும். சோ அப்ப இதில இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா x square plus 1 by x square the whole square is equal to, இதோட வேல்யூ தான் நமக்கு 7 அப்படிங்கிறது தெரியும். 7 plus 2 9 அப்படின்றது ஆயிடும். அப்ப நமக்கு இதில இருந்து என்ன கிடைக்கும் அப்படினா x square plus 1 by x square is equal to square root of 9 பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் இந்த வாட்டி. சோ அப்போ 3 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி எஸ் சக்சஸ். திரும்ப அதே ரூல் தான் மறுபடியும். சோ இதோட வேல்யூ நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. அதனால அந்த -3 அப்படிங்கற இன்னொரு பாசிபிலிட்டியை இங்கேயே நம்ம இக்னோர் பண்ணிரலாம். சோ இப்போ நமக்கு x square plus 1 by x square வந்து 3 அப்படினு கிடைச்சாச்சு. திரும்ப இன்னொரு ரவுண்ட் போலாமே இதே போலவே. சோ அடுத்த ரவுண்ட் போயும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணனும் நம்ம இது. சோ இப்போ இது வேணும் அப்படினா நம்ம அடுத்த ரவுண்ட் எங்க போலாம் அப்படினா திரும்ப x plus 1 by x the whole square ல இருந்து ஆரம்பிப்போம். இது is equal to x square plus 1 by x square plus 2 அப்படிங்கறது கொடுக்கும். அப்பனா x plus 1 by x the whole square is equal to, இதோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு கிடைச்சது? 3 யா? எஸ் 3. அத அப்படியே அங்க போட்டுப்போம். சோ நமக்கு 3 plus 2 5 ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப x plus 1 by x is equal to நமக்கு √5 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ எஸ் சக்சஸ். இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போதான் நம்ம halfway வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்க இருந்து क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். x plus 1 by x equal to √5 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுல இருந்து x power 9 plus 1 by x power 9 க்கு நம்ம போணும். இப்போ நம்ம இங்க இருந்து பவர் 1 ல இருந்து பவர் 9 க்கு போணும்னா இப்போ நம்ம என்ன யோசிக்கலாம்? நம்ம இங்க இப்போ நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணோம். a plus b the whole square. இப்போ நம்ம கியூபை பத்தி யோசிப்போம். நமக்கு a plus b the whole cube அப்படிங்கற ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கும். This is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் அடுத்தது. சரி இப்போ நமக்கு x plus 1 by x the whole power, sorry x plus 1 by x is equal to √5 ன்றது இருக்கு. இதில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போலாம் அப்படினா x plus 1 by x the whole cube க்கு நம்ம போவோம். நமக்கு என்ன கிடைக்கும்? x cube plus 1 by x cube plus 3 into ab. அப்பனா 3 into x into 1 by x னா அது நமக்கு 3 தான் கிடைக்கும். into உள்ள ஒரு x plus 1 by x ன்றது வரும். எஸ். சோ இப்போ நம்ம x plus 1 by x equal to √5 ன்றதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். √5 the whole cube is equal to x cube plus 1 by x cube plus இது 3 √5 அப்படினு சொல்லி கிடைக்கும்.
சரி எஸ் சக்ஸஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பற்றி யோசிப்போமே. இது √5 the whole cube. √5 the whole cube பண்ணால் √5 into √5 into √5 அப்படின்னா 5√5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ஒரு 5√5 இருக்குது. இங்கே ரைட் சைடில் இங்கே ஒரு +3√5ன்றது இருக்குது. இந்த +3√5 அப்படியே நம்ம லெஃப்ட் சைடுக்கு அனுப்பிடுவோம். அனுப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5√5 minus 3√5 2√5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ x³ plus 1/x³ is equal to 5√5 minus 3√5 2√5 கிடைச்சாச்சு. எஸ். ஸோ சக்ஸஸ். பவர் 1லேருந்து பவர் 3க்கு போயிட்டோம். இன்னும் ஒரே ஒரு தடவை ஒன் லாஸ்ட் டைம் இதே போலவே பண்ணுவோம். இப்போ இதை ஹோல் கியூப் பண்ணலாம். நம்ம அப்போ என்ன கிடைக்கும்? x³ plus 1/x³ the whole cube பண்ணும்போது இப்போ நமக்கு இங்கேருந்து பவர் 9 கிடச்சிடும். x⁻9 plus 1/x⁻9 plus 3ab மறுபடியும் 3 தான் வரப்போகுது into a plus b x³ plus 1/x³ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ மறுபடியும் இங்கே கிடச்சதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2√5 the whole cube is equal to x⁻9 plus 1/x⁻9 is equal to 3 into 2√5. சரி எஸ். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறோம்னா x⁻9 plus 1/x⁻9 என்னன்றது கிடச்சிரும். சாரி 1/x⁻9 is equal to என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதுக்கு நம்ம இதோட எக்ஸ்பிரஷன் மைனஸ் இந்த எக்ஸ்பிரஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிள் தானே, பண்ணிவிடுவோம். சரி இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 2√5 the whole cube 2 cube ஒரு 8 வந்துடும். அண்ட் √5 the whole cube பண்ணால் அது ஒரு 5√5 வந்துடும். ஸோ இது ஒரு 40√5. சரி ஓகே மைனஸ் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 3 into 2√5 அப்படின்னா அது 6√5 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ 40√5 minus 6√5 அப்படின்னா ஃபைனலி 40 minus 6 34. அப்போ 34√5 அப்படிங்கிறது தான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ ஒரு பொறுமையோடு பண்ணி கிடைச்ச ஒரு நல்ல ஆன்சர் 34√5 அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ குயிக்காக வெரிஃபையும் பண்ணிடலாமே. சக்ஸஸ். 34√5 அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான ரைட் ஆன்சர்.